அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாக்கியலட்சுமி செந்தில்குமார், ரெய்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி வியாழக்கிழமை சாய்பாபாவோடைய பிளஸ்ஸிங்ஸோட இன்றைக்கி சாய்பாபா உங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு சாய்பாபா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் கீழே மெசேஜ் பண்ணுங்கள். 3 அட்டைகள் எடுத்திருக்கேன். சாய்பாபா ஒவ்வொரு அட்டைக்கும் என்னென்ன மெசேஜ் சொல்ல வர்றாங்க அப்படின்றதை பற்றி பார்க்கலாமா? ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணிக்கிட்டீங்களா? 1 2 3 இதில் ஏதாவது 3 சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது நம்பர் 1 எடுத்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சாய்பாபா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்பர் 1 இந்த அட்டையை யார் எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு சாய்பாபா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எல்லா உயிரினங்களுக்கிட்டையுமே நீங்கள் ரொம்ப அன்பாக இருக்கணும். அந்த உயிரினங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை சாப்பாடாவதும் ஆக்கி நீங்கள் போடும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாமே தீரும். சரிங்களா? உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து இந்த தானம் நீங்கள் பண்ணும் பொழுது சாய்பாபா உங்களை காப்பாற்றுறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல வர்றாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். நம்பர் 2 இந்த அட்டையை யாரெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ இப்போ சாய்பாபா இவங்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். இல்லாதப்பட்ட ஆள்கார், அதாவது மனுஷங்க, சரிங்களா, அவங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் உணவோ இல்லை அப்படின்னீங்கன்னா சில ட்ரெஸ்ஸஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வாங்கிச்சு கொடுக்கலாம். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது இறைவனுக்கே நீங்கள் செய்கிறது போல இருக்கும். அதனால இறைவன் உங்களுக்கு நிறைய நீங்கள் அடுத்தடுத்து செய்யக்கூடிய விஷயங்களும் சரி, நீங்கள் போகிற பாதைகளும் சரி, புண்ணிய கர்மாக்கள் நிறைய ஆட் ஆகி உங்களுக்குள்ள விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. 3வது கார்டு சாய்பாபாவுடைய 3வது இந்த அட்டையை யாரெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு சாய்பாபா என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாமா? இந்த பைசாவுக்கு உங்களுக்கு தலை ஒரு பாகத்தில் இருக்கும், புறத்து சைடு நீங்கள் திருப்பி பார்த்துச்சு அப்படின்னீங்கன்னா பூ ஒரு சைடில் இருக்கும் இல்லையா? அப்போது ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கிறது போல் மனுஷங்களோட வாழ்க்கையில் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும் இல்லையா? இது 2 விஷயங்களுமே மாறி மாறி தான் வரும். அதனால எல்லாத்தையுமே ஒன்று போல் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் நடந்துக்கிறணும். அதுக்கு உங்களுக்கு சாய்பாபா துணையாக இருந்து உங்களை அழகாக வழிநடத்தி கூட்டிகிட்டு போவார் அப்படின்ற விஷயத்த சொல்கிறதுக்காக வேண்டி வர்றாங்க. இந்த வியாழக்கிழமை உங்களுக்கு சாய்பாபாவுடைய அட்டைகள் மூலம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம வெள்ளிக்கிழமை காளியம்மனோட அட்டையில் என்ன இருக்குது அப்படின்றத வெள்ளிக்கிழமை இதே மாதிரி காத்தால் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.